ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுகின்ற போதோ இவ்வாறு சொன்னார்கள். அல் ஹுஜ்ஜாஜு உல் உம்மாரு வஃப்துல்லா. ஹஜ்ஜு செய்ய வருபவர்களும் உம்ரா செய்ய வருபவர்களும் அல்லாஹ்வுடைய தூதுகோஷ்டிகள் ஆவர். இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதாவது அல்லாஹ்வுடைய தூதுகோஷ்டியினர் என்று சொல்லும்போது அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அவனுடைய விருந்தாளிகளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பொருளாகும். எனவே அந்த வகையில் ஒரு விருந்தாளியாகத்தான் நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்கின்றோம். காபத்துல்லாவை பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு என்று நாங்கள் சொல்கின்றோம். எனவே அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ்வை உலகத்திலேயே சந்திக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வீட்டுக்குத்தான் நாங்கள் செல்ல வேண்டும். அந்த வீடு ஒரு குறியீட்டு பொருளாக அந்த வீட்டை நாங்கள் காபத்துல்லா என்று சொல்கின்றோம். அல்லாஹ்வை சந்திப்பதற்கான இடம் என்று நாங்கள் சொல்கின்றோம். எனவே அந்த வகையில் அந்த வீட்டுக்கு நாங்கள் விருந்தாளிகளாக போனால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது விருந்தாளியாக போவரை பொறுத்து இருக்கிறது. நாங்கள் ஒரு சாதாரணமான ஒருவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போனால் கூட மிகுந்த பண்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் நடந்து கொள்வோம். அப்படியாயின் அல்லாஹ் என்ற மிக உயர்ந்தவனுடைய வீட்டுக்கு போனால் எங்களுடைய நடத்தையும் பண்பாடும் ஒழுக்கமும் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அத்தோடு நாங்கள் மாத்திரமல்ல, உலகத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அங்கே விருந்தாளிகளாக வந்திருப்பார்கள். எனவே விருந்து கொடுப்பவருக்கு அநியாயம் செய்வதுதான் அல்லது ஒழுக்கமற்று நடந்து கொள்வதுதான் அவனுடைய விருந்தாளிகளாக வந்தவர்களோடு மோசமாக நடந்து கொள்வதும் கூட. எனவே ரெண்டு விஷயங்கள். ஒன்று, விருந்துக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு போயிருக்கிறோமோ அந்த இடத்தில் பண்பாட்டோடும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்வது. இரண்டாவது, விருந்தாளிகளாக வந்தவர்களோடு ஒழுக்கமாகவும் பண்பாடாகவும் நடந்து கொள்வது இரண்டாவது விஷயமாக அமைகின்றது. எனவே ஹஜ்ஜாஜிகள், அதாவது ஹஜ்ஜி செய்ய செல்பவர்கள் அல்லது உம்ரா செய்ய செல்பவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அவனுடைய தூதுகோஷ்டியினர் என்ற இந்த கருத்தை நாங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். இதே கருத்தை இன்னொரு வகையில் அல் குர்ஆனும் சொல்கின்றது. சூரத்துல் ஹஜ்ஜின் 30வது வசனத்தில் ஒமன் யுஅல்லிம் ஹுர்மாத்தில்லா ஃபஹுவ கைருல் லஹு இன்த ரப்பி. யார் அல்லாஹ் புனிதமாக ஆக்கிய விஷயங்களுக்கு அதற்குரிய கண்ணியத்தையும் பெருமையையும் கொடுக்கிறாரோ அவருக்கு அது அவருடைய இரட்சகரிடத்திலே மிகச் சிறந்ததாகும் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் புனிதமாக கருதுகின்ற இடங்கள் தான் ஆக முக்கியமாக காபத்துல்லா. மிகவும் முதல் தரமான புனிதமான இடம் உலகத்திலேயே காபத்துல்லா என்று நாங்கள் சொல்வோம். இரண்டாவது, அதை சுற்றி இருக்கிற பூமி அரஃபா, மினா, முஸ்தலிஃபா என்ற இந்த பூமிகள், சஃபா, மர்வா, இந்த இடங்கள் இரண்டாவது புனிதத்துவம் வாய்ந்த மிக உயர்ந்த இடமாக இருக்கின்றது. எனவே தான் அந்த பூமி மனிதர்கள் யாருக்கும் சொந்தமானது அல்ல என்று நாங்கள் சொல்கின்றோம். சவுதியில் அது இருந்த போதிலும் கூட சவுதி அரசாங்கத்தின் சொந்தமான இடம் அல்ல. அது முழு முஸ்லீம் சமூகத்துக்கு உரிய அல்லாஹ்வுடைய இடமாகும். எனவே தான் நாங்கள் பைத்துல்லா, காபத்துல்லா என்றெல்லாம் சொல்வதற்கான காரணமே தான். எனவே அங்கு செல்கின்றவர்கள் அல்லாஹ் புனிதமாக ஆக்கி வைத்திருக்கின்ற அந்த விஷயங்களுக்கு, அந்த பொருட்களுக்கு, அந்த இடத்துக்கு உரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். எனவே தான் ஹஜ்ஜிக்கு செல்வோர்கள் மிகுந்த பண்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் நல்ல ஆழ்ந்த ஆன்மீக உணர்வோடும் மீண்டு வருவதற்கான காரணங்களில் ஒன்று இந்த பண்பாட்டு பயிற்சி தான். குறிப்பிட்ட நாட்களில் பெறக்கூடிய இந்த பண்பாட்டு பயிற்சி தான் அதற்கான காரணமாக இருக்கின்றது. எனவே ஹாஜிகளும் உம்ரா செய்பவர்களும் இந்த கருத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம்.